Taste the Daily. தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தின் முழு விவரங்கள் வெளியாகவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இங்க பேசி பிரயோஜனம் இல்ல, நாடாளுமன்றத்தில் பேச வேணும். நாடாளுமன்றத்தில் கனிம வள திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் நாடாளுமன்ற தமிழக சட்டப்பேரவையில் மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பான தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எதிர்க்கட்சி தலைவரின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டு இப்ப இல்ல மாண்புமிகு பேரவைத்தலைவர் அப்போது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். சட்டம் நிறைவேறியாச்சு. இப்ப சட்டம் நிறைவேறின பிறகு நீங்க தீர்மானம் கொண்டு வந்து என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. தீர்மானத்தை ஒரு மணி நேரம் பண்ண முடியாது. முதலமைச்சர் சட்ட நிறைவேறு பேரவைத் தலைவர் அதை எதிர்க்குது. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிறைவேறிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரயோஜனம்? முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அவன் பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அவை முன்னவர் தமிழக சட்டப்பேரவையில் மதுரை டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பான தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தீர்த்து வைக்கணும். அலட்சியமாக இருந்தது சொல்றாங்க. நீங்க அந்த ஆசனம் அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லல. அலட்சியம் என்பது அது அன்பார்க்க. அதாவது எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு தீர்மானம் எங்களை பேச விட்டுட்டு எதிர்கட்சி என்ற பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்தில் தடுத்திருக்கலாம் சொல்றேன். அதுதான் இத்தனை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். வேற என்னத்தை நாங்க சொல்றோம்? அது மட்டும் இல்ல, இதுல சில முக்கியம். முதலமைச்சர் இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒப்பந்த புள்ளி வெடிக்கின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும். என்னங்க அடுத்து பேசக்கூடாதா? பேசுங்க. நீங்க மக்களுடைய பிரச்சனைங்க சட்டமன்றத்தில் பேசி அமைதியா இருங்க. உட்கார்ந்துட்டு பேசணும். நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அவையுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் முன்கூட்டியே நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மக்களும் போராடி இருக்க மாட்டாங்க. அதைத்தான் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அது மட்டும் இல்ல, வேற எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? உங்களுக்கு சரக்கு இருந்தால பேச முடியும். முதலமைச்சர் ஒன்றுக்கும் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாண்டா. அது நீங்க இப்படி பேசுற என்ன அர்த்தம்? நீங்க சரியான முறையில் என்ன சட்டமன்றம் தானே, ஒரு மூத்த உறுப்பினர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. மக்களுடைய பிரச்சனை உயிரை கொடுத்தாலும் காப்பாற்றுவாங்க. நீங்களும் அதே வார்த்தை நடக்காது. தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக முதலமைச்சர் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தின் முழு விவரங்கள் வெளியாகவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
ஸ்டாலின் அரசு உரிய நேரத்தில் செயல்படாததால் ஏலம் விடப்பட்டது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதால் வேறு வழியின்றி முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நான்கு பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். ஒண்ணு என்ன பேசுறதையும் நான் சொல்லியிருக்கேன்.